ஒரு விஷயம் வந்து இங்க நடக்கவே இல்லை. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்குமெண்ட் ரொம்ப சூப்பரா எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி எல்லா வருஷம் போல இந்த வருஷம் ரொம்ப நல்லா போச்சு. அதுக்கு நிறைய ஹார்ட் ஒர்க் பின்னாடி இருக்கு. ஸோ அந்த ஹார்ட் ஒர்க்கு வந்து என்னன்னா இந்த ஒரே ஒரு வார்த்தை ரொம்ப நல்லா இருந்தது டோர்னமெண்ட் அப்படின்ற ஒரு வார்த்தைக்காக தான் இந்த டோர்னமெண்ட் வந்து டீம் சீரும் காளைகள் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு நல்லா ஸ்ட்ராங்கா கிளாப் பண்ணலாம். ஆல் கிரெடிட் சீரும் காளைகள் அண்ட் டீமுக்கு. அண்ட் அதே போல ஒரு டோர்னமெண்ட் அந்த டோர்னமெண்ட்டை ட்ரஸ்ட் பண்ணி இந்த டோர்னமெண்ட்டுக்கு வந்து ஸ்பான்சர் பண்றவங்க. ஏன்னா ஸ்பான்சர்ஸ் இல்லை அப்படின்னா ஒரு டோர்னமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா கம்ஃபர்ட்டா போகாது. ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா ப்ரைசஸ், ட்ராஃபீஸ், சாப்பாடு, ஜெர்சிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயம் இருக்கு. ஒரு மேரேஜ் பண்ற அளவுக்கு வந்தீங்கன்னா டஃப்பான ஒரு ஜாப் ஒரு டோர்னமெண்ட் பண்றது. அதுவும் யாருக்கும் பிடிக்காத மாதிரிலாம் இல்லாம எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரி பண்றது வந்து அது ஒரு வகையான ஒரு ஆர்ட் கூட சொல்லலாம். அந்த விஷயத்த சூப்பரா பண்ணியிருக்காங்க. ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு ஸ்பான்சர்ஸ். அவங்களுக்கு வந்து நேரத்தில் சீரும் காளைகள் சார்பாக மரியாதை செலுத்துகிறோம். முதல்ல வந்து பாத்தீங்கன்னா மணியண்ணா அவர்களுக்கு சீரும் காளைகள் சார்பாக ஆனந்தன் அவர்கள் பிரேமண்ணா அவர்கள் பிரேமானந்த் அண்ணா அவர்கள் மரியாதை செலுத்துகிறார். அதனைத் தொடர்ந்து இந்த அழகான கிரவுண்டை வந்து நமக்கு பிரசன்ட் பண்ண ரோஷன் சார் அவருக்கு வந்து நேரத்தில் நாங்கள் தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். நேற்று காலையில் கண்டிஷன் வந்து ரொம்ப பேடாக இருந்தது. பட் இருந்தாலும் வந்து கூட இருந்து அவரே வந்து ரோல்லாம் பண்ணி நமக்கு சப்போர்ட் பண்ணி கூட இருந்து ஒவ்வொரு வருஷமாக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு வந்து ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். அதை தொடர்ந்து வந்து அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிக் சப்போர்ட் ஒரு கைண்ட் ஆர்ட்க்கு வந்து நாங்கள் ஒரு பெரிய ஹானர் பண்ற டைம் இது. ஜாகிர் ஹுசேன் சார். ஸோ ஒவ்வொரு வருஷமும் அவங்க வந்து பெரிய கான்ட்ரிபியூஷன் வந்து சீரும் காளைகள் டோர்னமெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. அவர் எல்லாருமே சேர்ந்து கிளாப் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். பிகாஸ் ஒரு 1 o'clock போல வந்து பாத்தீங்கன்னா ஹைதராபாத்ல இருந்தாங்க. 5 o'clock இங்க இருக்காங்க அப்படின்னா இந்த டோர்னமெண்டோட இன்ட்ரெஸ்ட் அண்ட் சப்போர்ட் அது வந்து ஜாகிர் ஹுசேன் சார் வந்து செஞ்சதுக்கு நாங்கள் மிகப்பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். சீரும் காளைகள் சார்பாக அவருக்கு ஒரு பெரிய மொமெண்டம். அதை தொடர்ந்து வந்து மணி சார் அவர்களுக்கு வந்து டீம் சீரும் காளைகள் சார்பாக ஒரு மொமெண்டம். அதை தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா லட்சுமிபதி சாரை வந்து நாங்கள் வெல்கம் பண்றோம். ஸோ மிகப்பெரிய சப்போர்ட் கொடுத்த லட்சுமிபதி சார் அவருக்கு வந்து டீம் சீரும் காளைகள் சார்பாக கோபினா நினைவு பரிசு வழங்குறாங்க. கிடையம் வழங்கி கௌரவிக்கிறாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ரோஷன் சாருக்கு வந்து மொமெண்டம் கொடுத்து டீம் சீரும் காளைகள் கௌரவிக்கிறாங்க. எல்லாருமே நல்லா இன்னும் ஒரு ஸ்ட்ராங்கா கிளாப் பண்ணி நல்லா இருக்கும். ஒரு 5 minutes முடிஞ்சிடும். நல்லா எனர்ஜியோட இருங்க. கிரிக்கெட் கிரவுண்ட் இந்த மாதிரி கிரவுண்ட் கொடுக்கும்போது ஒரு ஃபீல் குட் கிடைக்கும். மற்ற கிரவுண்ட்லாம் நிறைய விஷயங்கள் இருக்கு. அவுட் ஃபீல்டு ப்ராப்ளமு, பிச்சு ப்ராப்ளமு, பால் வெளில போறது இப்படி அப்படிலாம் ப்ராப்ளம்ஸ் இருக்கு. இது வந்து ஒரு கம்ப்ளீட்டான டோர்னமெண்ட் நடக்கிறதுக்கு கிரவுண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த விஷயத்துல ரோஷன் சாருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் ஒன் செகண்ட். அண்ட் இப்போ வந்து பாத்தீங்கன்னா செமி 1க்கான மேன் ஆஃப் த மேட்ச் அவார்ட். இந்த அவார்டு யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ட்ரீம் 11 இருந்து சந்தோஷ். சூப்பர் பர்ஃபார்மன்ஸ். இந்த அவார்டை பிரசன்ட் பண்றதுக்கு மணி சாரை நான் வெல்கம் பண்றோம். மேன் ஆஃப் த மேட்ச் அவார்ட் இன் ஃபைனல் இந்த அவார்டை பிரசன்ட் பண்றதுக்கு லட்சுமிபதி சாரை வெல்கம் பண்றோம் ஃபர்ஸ்ட். அண்ட் ஃபைனலை பத்தி பேசணும் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர்லாம் வந்து ஒரு 1 over டோர்னமெண்ட்டாக தான் இருந்தது. லாஸ்ட் 5 years அப்படிதான் இருந்தது. பட் இந்த முறை வந்து 3 over மேட்ச் இன்னும் ஒரு பெஸ்ட் ட்ரை பண்ணோம். பட் 3 over ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருந்தது. ஃபைனல்ல வந்து லூசிங் சைட்ல இருந்தாலும் வந்து கார்த்திக் இந்த மேட்ச் மட்டும் இல்ல ப்ரீவியஸ் மேட்ச் எல்லாத்துலயுமே வந்து பர்ஃபார்மர் இவரு. அகைன்ஸ்ட் கேசிசி அகைன் வந்து பாத்தீங்கன்னா எம்பிடி சூப்பர் பர்ஃபார்மர் அண்ட் ஃபியூச்சர் ஆஃப் சென்னை கிரிக்கெட் அப்படி சொல்லி கூட இந்த அவார்டு நான் அவருக்கு பிரசன்ட் பண்ணுவேன். ஏன்னா லாஸ்ட் இயரே நான் வந்து சொல்லியிருந்தேன் இந்த பேர் வந்து இன்னும் சத்தமா கேட்கும் எல்லாத்தையும் அப்படின்னு. இந்த டோர்னமெண்ட்ல மறுபடியும் கேட்டிருக்கு. ரியலி அப்ரிசியேட்டட். இது பெஸ்ட் பேட்டருக்கான அவார்டா கூட நீங்க நினைச்சுக்கலாம். பிகாஸ் அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் நீ கார்த்திகிட்ட இருந்து. அண்ட் பிளேயர் இந்த டோர்னமெண்ட்ல நிறைய பெர்ஃபார்மன்ஸ் அவங்கள பத்திலாம் சொல்லணும் அப்படின்னா நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து கண்ணில் பட்டாங்க. லைக் பிரசன்னா டீம் அப்ரிஷியேட் பண்றேன். அவார்டு வந்து நான் அப்படியே 1 by 1 சொல்றேன். ஏன்னா 2 மேட்ச் வந்து முக்கியமான மேட்ச் வந்து அகைன்ஸ்ட் கேசிசி 7 ரன்னுக்கு போலிங் போட்டாங்க. இத்தனைக்கும் ஆன் ஸ்ட்ரைக்ல சந்தோஷ் சாண்டி இருந்தாரு, அப்புறம் முரளி இருந்தாங்க. 12 பாலுக்கு 24 போது அவர் 7 ரன்னுக்கு போலிங் போட்டு கேம் சேஞ்ச் பண்ணாங்க.
அதே போல எம்பிடி ஒரு ஸ்ட்ராங் பொசிஷன் 29 for 1 2 ஓவருக்கு அப்புறம் அவங்க போலிங் போட்டு 7 ரன்னுக்கு போலிங் போட்டுருந்தாங்க 2 ஓவருக்கு. ஸோ அதுதான் ஒரு கேம் சேஞ்சிங் மூமெண்ட்டாக இருந்தது. அதனால இந்த பிளேயர் இவரோட பிளேயர் வந்து நான் சத்தமாக கேட்கும். ரியலி அப்ரிஷியேட்டட், வெல் பிளேட் டீம் அண்ட் பிரசன்னா. த பிளேயர் பெஸ்ட் பேட்டரான அவார்ட். அதே போல ஆஃப்டர் லாங் டைம் ஒரு பேர் வந்து இன்னைக்கு டேல வந்து சூப்பரா கேட்டிருக்கு. கோல்டன் கீ பாய் சுதீஷ் லெவன். மொத்தம் ஒரு 3 மேட்ச் விளையாடுறாங்க. த லூஸ் பட் இருந்தாலும் வந்து வெண்ட ஹார்ட்ஸ்னு சொல்லணும். பிகாஸ் சூப்பரான ஒரு இன்னிங்ஸ் கீ பாய் கிட்ட இருந்து. வித் பேட் இ பிளேட் 64 runs, ஹையஸ்ட் ரன் கெட்டர் ஆஃப் த டோர்னமெண்ட். பெஸ்ட் பேட்ஸ்மேன் ஆஃப் த டோர்னமெண்ட் இந்த அவார்டை பிரசன்ட் பண்றது பிரேமண்ணா. ஓகே, பெஸ்ட் பேட்ஸ்மேன் அவார்டு வந்து பிரசன்ட் பண்றது ரோஷன் சார். கொஞ்சம் நேரமா இருக்குன்னு இருக்கு, கொஞ்சம் நாள நேம் மாத்திட்டு இருக்கு. அண்ட் பெஸ்ட் பவுலருக்கான அவார்ட். ஸோ இந்த பவுலர் வந்து இன்னைக்கு டே ஃபுல்லாவே பெரிய ஒரு டாமினேஷன். ஸோ ஓவர் நம்பர் 1 அவர் தான் இன்னைக்கு ஃபுல்லாவே சூஸ் பண்ணியிருந்தாங்க. டீம் ட்ரீம் 11 ஃபுல்லா விக்கெட் டேக்கிங் தான், கேம் சேஞ்சிங் தான். சிவா ட்ரீம் 11ல இருந்து 9 விக்கெட். இந்த அவார்டை பிரசன்ட் பண்றது கோபி சார் வெல்கம் பண்றேன். கோபி எனக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். ஏன்னா லாஸ்ட் 2 days வந்து ஃபுட்டு வந்து அவங்க தான் சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. மிகப்பெரிய நன்றி. 2 நாளுமே சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ கோபி அண்ணா. எவ்ரி இயர் வந்து இங்கே சப்போர்ட் கொடுக்குறதுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். கோல்டன் ஹார்ட்க்கு வந்து பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம் டீம் சீரும் காலைகள் சார்பாக. அடுத்தது வந்து பெஸ்ட் ஃபீல்டர். ஐ திங்க் அந்த பர்சன் வந்து இங்கே இல்லை, இருந்தாலும் புருஷோத் இசிசில இருந்து இந்த அவார்டை அவருக்கு பதிலாக வந்து மணி வந்து வாங்கிப்பாங்க, ரிசீவ் பண்ணிப்பாங்க. இந்த அவார்டை பிரசன்ட் பண்றதுக்கு மணி சாரை வந்து வெல்கம் பண்றேன். And now I welcome a man of the series. இந்த அவார்டு வந்து பாத்தீங்க அப்படின்னா வித் பேட் அண்ட் பால் ஒரு நல்ல ஒரு பெர்ஃபார்மன்ஸ் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா லாஸ்ட் மேட்ச் எல்லாருக்கும் வந்து பிபி டேப்லெட் வாங்கி கொடுத்த அருண். கடைசி ஓவர்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு ஓவர் மட்டும் தான் எல்லாருக்கும் அப்படி இப்படின்னு போச்சு. பட் இதனால ப்ரீவியஸ் மேட்சஸ்ல நல்ல ஒரு bowling அண்ட் நல்ல பேட்டிங் இன்னைக்கு டேல. ட்ரீம் 11ல இருந்து அருண் கட்டப் வெல்கம் பண்றோம். மேன் ஆஃப் த சீரியஸ் அவார்ட் வித் நம்பர் அண்ட் விக்கெட்ஸ். இந்த அவார்டை பிரசன்ட் பண்றதுக்கு மணி சாரை வந்து நாங்கள் வெல்கம் பண்றோம். ஸோ ரொம்ப முக்கியமான கேட்டகரி சீரும் காளைகள் வந்து ஒரு ஃபோக்கஸ்ல இருப்பாங்க. ஒரு டோர்னமெண்ட்ல நிறைய புது விஷயங்கள் கொண்டு வராங்க. அதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றது வந்து யங்ஸ்டர்ஸ் எப்படியாவது வந்து அடுத்த லெவலுக்கு எடுத்துட்டு போகணும், டோர்னமெண்ட்ல சான்சஸ் கொடுக்கணும் அப்படின்றது. அதோட இம்பார்ட்டன்ஸ் வந்து இன்னைக்கு டேவோட மொதல் மேட்ச்லேயே தெரிஞ்சிருக்கும் எல்லாருக்கும். ஏன் அப்படின்னா 2 டீம் சூப்பர் டீம்ஸ் வந்து ஃபைட் பண்றாங்க. அது தெரியும். 2 சமபலம் வாய்ந்த அணிகள் வந்து ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க, ஒரு வெற்றிக்காக போராடிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல 6 balls 7 runs. ஸோ அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல ஒரு கேமே சேஞ்ச் பண்ணது அண்டர் 21 பிளேயர், ஒரு யங் காளை. அந்த காளையை வந்து வெல்கம் பண்றோம். ரித்விக் ட்ரீம் 11ல இருந்து அண்டர் 21 பிளேயர் ஆஃப் த சீசன். ஏன்னா அது ஒரு பிரைட் கேம், நமக்கு நல்லாவே தெரியும். எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் அது எப்படி எங்க போட்டு என்னென்ன சண்டை அப்படின்னு சொல்லிட்டு. பட் அந்த 6 ball 7 runs இறுக்கி கொடுத்தது இது ரித்விக் அப்படின்ற ஒரு அண்டர் 21 பிளேயர். இந்த அவார்ட்லாம் முடிஞ்சிச்சு. அடுத்தது பாத்தீங்கன்னா ஸ்பெஷலான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் எல்லாரும் பிளேயர்ஸ்லாம் பண்ணாங்க. இந்த 2 நாளுமே வந்து 0 ஆர்குமெண்ட்ஸ். இந்த டோர்னமெண்ட் வந்து வெரி வெரி ஹாப்பி. என்னோட பர்சனல் பாயிண்ட் வந்து நான் சொல்லுவேன், அதை வந்து ரொம்ப அழகா கொண்டு போனது 2 பர்சன்ஸ். ஒரு 3-4 பேர் இருக்காங்க அதுல முதல்ல வந்து பாத்தீங்கன்னா சுரேஷ் நான் வெல்கம் பண்றேன். அம்பேர் ஒரு சூப்பரா பண்ணியிருந்தாங்க. எந்த ஒரு ப்ராப்ளமே இந்த டோர்னமெண்ட் இல்லை. இந்த மாதிரி தான் இருக்கணும்னு ஆசைப்பட்ட டோர்னமெண்ட். அந்த டோர்னமெண்ட்டை அண்ணன் முன்னாடி நின்று பண்ணி கொடுத்ததுக்கு வந்து பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஆனா அது தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா என்னோட சேகர்
அதை தொடர்ந்து தீபனும் வந்து அம்பையரிங்ல ரொம்ப சாஃப்டா ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. தீபனை வெல்கம் பண்றோம். கரிமேடு கருவாயன் அவர்களை விழாக்குழுவின் சார்பாக வருக வருக வரவேற்கும். சேகர் இது அவரோட ஓன் இன்ட்ரெஸ்ட். அவர் வந்து போய் கிரிக்கெட் என்ஜாய் பண்ணலாம், ஃபேமிலி கூட எல்லாம் போகலாம். அவரோட ப்ரொஃபைல் எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். பட் இருந்தாலும் வந்து சாட்டர்டே சண்டே ஆனா அம்பையரிங் கிரிக்கெட் அப்படின்னு சொல்லிட்டு வர ஒரு சூப்பர் பர்சன். அதனால அவருக்கும் அந்த நேரத்தில் தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். அண்ட் இருட்டில் கண்ணு தெரியாத ஆக்சுவலி விஜயகாந்த் காலில் யாரோ இந்த மாதிரி இருக்கு. இருட்டில் அடையாளம் கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். இருந்தாலும் எங்க கலர் அதுதான். ரசல் தீபன் அண்ட் அதை தொடர்ந்து வந்து ஸ்கோரர் பொட்டு கார்த்திக் அவர்களை வெல்கம் பண்றோம். அவர் வந்து நிக்கும் போது அவர் நெத்தில இருந்து வெளிச்சம் வரலாம். பொட்டு கார்த்திகை வந்து வெல்கம் பண்ண ஆக்சுவலி அவர் மூணாவது கண்ண தரல கொஞ்சம் க்ளோஸ் பண்ணி தான் எடுத்து வந்துருக்கு. ஒன்ஸ் அகைன் இந்த ஆனர் வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த ஹானர் வந்து யாருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 நாளா நான் அது வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. 2 நாளா நான் உட்காந்து கத்துறதுலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் பிகைண்ட் த ஸ்டெம்ஸ்ல இருந்து வீடியோ எடுக்கிறது ஈஸியான விஷயம் கிடையாது. நான் சென்னையில் இருக்க எல்லாருக்கிட்டையுமே ரிக்வஸ்டா கேட்பேன், இந்த மாதிரி வீடியோஸ் எடுக்கிறதுனால நம்ம பிளேயர்ஸ் வெளியில தெரியுறாங்க நிறைய. முதல்ல வந்து நம்ம சேனல் ஆரம்பிக்கிறதுலாம் வந்து என்னன்னா ஒரு எப்படியா சேனல் ஆரம்பிச்சிடணும், நிறைய சப்ஸ்கிரைபர் கொண்டு வந்துடணும், அதுல இருந்து வந்து மணி ஏர்ன் பண்ணணும், அந்த மாதிரி ஃபோக்கஸ்லாம் எல்லாருக்குமே இருக்கும். மணி மைண்ட்ன்றது எல்லாருக்குமே இருக்கும். டோன்ட் டேக் மீ ராங் ஏதாவது தப்பா பேசுனா. ஆனா நம்ம சேனல் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் என்னன்னா நான் ஃபீல் பண்ண விஷயம், வீடியோ எடுக்கிறதுனால வந்து ஒரு பிளேயர் வெளியில தெரியுறாங்க, அவங்க ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றாங்க. என்கிட்ட வந்து சொல்லும் போது இந்த வீடியோ வீட்டில் பார்த்தாங்களா ரொம்ப ஹாப்பி அப்படின்ற ஒரு மெசேஜ், அவங்க கொடுக்குற பாசிட்டிவ் மெசேஜ். அதுக்கப்புறம் இது எனக்கு வந்து ஒரு கிரேட் அடிக்ட் ஆயிடுச்சு. இதை கட்டாயமா நம்ம செய்யணும் பசங்களுக்காக. அதே சமயம் அதை பண்றதுனால நிறைய லவ் டுவர்ட்ஸ் மீ, நிறைய பேர் என்னோட கான்டாக்ட்ல இருக்காங்க. எனக்கு வந்து ஒரு லைஃபே மீனிங்ஃபுல்லா மாறுது அப்படின்னா இந்த ஒரு வீடியோஸ் பண்றது தான். ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு நிறைய வேணும். அதே போல டோர்னமெண்ட் பண்ணும்போது கட்டாயமா இந்த மாதிரி யூடியூப் சேனல்ஸ் வந்து நீங்க பேக்கப்ல வந்து வச்சுக்கணும். அது லைவா இருக்கட்டும், ஹைலைட்ஸா இருக்கட்டும், எந்த ஒரு சின்ன டோர்னமெண்டாக மிஸ் பண்ணாதீங்க. அதுக்குன்னு வந்து ஒரு பட்ஜெட் எடுத்து வைங்க. நம்ம டோர்னமெண்ட் வெளியில தெரியணும், நம்மளோட கிரிக்கெட் வெளியில தெரியணும்ன்றதுக்காக நிறைய விஷயம் பிளான் பண்றோம். அதே போல கமெண்ட்ரி பாக்ஸ் யூடியூப் சேனல் சார்பா வந்து ஒரு ஓப்பன் டோர்னமெண்ட் ஒன்று பண்றோம். அதுல வந்து பாத்தீங்கன்னா பால் வந்து ஐஎஸ்பிஎல் யூஸ் பண்ற பாலை வந்து வச்சு ஒரு டோர்னமெண்ட் பண்ற ஐடியா இருக்கு. கட்டாயமா சென்னை பீப்புளுக்காக தான் என்ட்ரி இன்னும் க்ளோஸ் ஆகாம அப்படியே வச்சிருக்கோம். வெளியில இருந்து அப்ரோச் பண்றாங்க. பட் சென்னை பீப்புள் ஹாட் பால் விளையாடணும், அதனாலதான் நீங்க வெளியில போயிட்டு இன்னும் பெரிய டோர்னமெண்ட் விளையாட முடியும்னு நினைக்கிறேன். பட் பால் டிஃபரன்ஸ் இருக்கு நம்மளோட டோர்னமெண்ட்ஸ் இங்க சென்னையில விளையாடுறது. இன்னும் அடுத்த லெவல் போனோம்னா பால் நம்ம சேஞ்ச் பண்ணி தான் ஆகணும். ஸோ ஒரு நல்ல டோர்னமெண்ட் பிளான் பண்ணிட்டு இருக்கோம். அதுக்கான அப்டேட் வந்து சேனல்ல வரும். எல்லாரும் வந்து அதுக்கு இன்ட்ரெஸ்ட் காமிங்க, நோன்னு சொல்லிடாதீங்க. டோர்னமெண்ட் வந்து சூப்பர் லெவலில் பிளான் பண்ணிட்டு இருக்கோம். இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த எல்லாருக்குமே தேங்க்ஸ். நிறைய பேர் இருக்காங்க நம்மளுக்கு சப்போர்ட், அவங்க எல்லாருக்குமே தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அண்ட் இந்த நேரத்தில் வந்து ஜகாவை வெல்கம் பண்றேன். என்னோட அவார்ட்ஸ் நிறைய இருக்கு, பட் ஜகாவுக்கு நான் இதை கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். ஜகா வாங்கி போடுறேன். தேங்க்யூ. நல்லா ஸ்ட்ராங்கா கை தட்டாம ஜகாக்கு எனர்ஜி. ஓகே, இன்னும் 2 அவார்ட், 2 பெரிய அவார்ட் காத்துட்டு இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரன்னர் ஆஃப் த டோர்னமெண்ட். அவங்களை வெல்கம் பண்றதுக்கு முன்னாடி வந்து ஏசிஆரை பத்தி ஒரு 2 வார்த்தை பேசிடுறேன். ஏசிஆர் அப்படின்னும் போது பாத்தீங்கன்னா எல்லா டீமுமே முதல்ல ஆரம்பிக்கும் போது அப்படியே ஸ்லோவா ஆரம்பிப்பாங்க, இன்ட்ரெஸ்ட் இருக்கும். மேட்சஸ் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ஸ்ல நிறைய லூசஸ் நான் பாத்திருக்கேன். ஸோ ஒரு பெரிய கொலாப்ஸ் தான் பாத்திருக்கேன். நிறைய மேட்சஸ் வந்து ஒன் சைடா வந்து லூஸ் பண்ணலாம் பாத்திருக்கேன். பட் பாய்ஸ் கடைசி ஓவர்ல ஃபைட் பண்ணிருக்காங்க. இன்னைக்கு டேல இந்த ட்ராஃபி அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த இயரை ஸ்டார்ட் பண்றதுக்கும் அவங்களோட நேமை வந்து ஒரு பிராண்டா மாத்துறதுக்கான ட்ராஃபி இது. ஸோ ஐ வெல்கம் ACR 11 ரன்னர் ஆஃப் த டோர்னமெண்ட் சீரம் காளைகள் 2025. ஸோ கேப்டன் அண்ட் டீம்மேட்ஸ் இந்த அவார்டை பிரசன்ட் பண்றதுக்கு லட்சுமிபதி சாரை நான் வெல்கம் பண்றேன். பெரிய நீங்க காலை எடுங்க. இது போலையா நீ ஜல்லிக்கட்டுக்கு போறியா இல்லையா நீ? எல்லாருமே வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. உங்க போன்லயே எடுங்க.
गाइस எல்லாரும் சேர்ந்து ரன்னர்ஸ்க்கு கை தட்டுங்க. எனர்ஜி இன்னும் ஒரு 5 நிமிஷம் கொடுத்துட்டு அப்படியே நம்ம வீட்டுக்கு ஜூட் அடிச்சலாம். கம் ஆன் பாய்ஸ். அதே போல டிராஃபி ஆனதுக்கு அப்புறமா நீங்க இருங்க. வின்னர் வந்து டிராஃபி ஹேண்ட் ஓவர் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க மூவ் ஆயிடலாம். பட்டு பட்டு அப்படியே போயிட்டு போட்டோ எடுக்கலாம். இன்னும் ஹரி பண்ணாதீங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. வின்னருக்கு டிராஃபி கொடுத்துடலாம். சீஎம் காலேஜ் 2025 கடைசி அனௌன்ஸ்மெண்ட். இதுக்கப்புறம் டாஸ் போடுவாங்க, சீக்கிரமா வாங்க, உள்ள வாங்க, இப்படி அப்படின்னு அனௌன்ஸ்மெண்ட் கிடையாது. இட்ஸ் a big announcement of the tournament. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டைட்டில் வின்னருக்கான அனௌன்ஸ்மெண்ட் இது. இந்த அவார்டை பிரசன்ட் பண்றதுக்கு இந்த டோர்னமெண்டோட பிக் சப்போர்ட்டர் ஜாகிர் ஹுசைன் சாரை வெல்கம் பண்றோம். இந்த டிராஃபியை வந்து டீம் ட்ரீம் 11க்கு ஹேண்ட் ஓவர் பண்றதுக்கு முன்னாடி அவங்களோட இந்த டோர்னமெண்ட் எப்படி இருந்ததுன்றத பத்தியும் பேசணும். ஃபர்ஸ்ட் மேட்ச் 6 ball 8 run ஒரு டஃப்பான ஒரு டைம்ல இருந்து அதுல இருந்து வெளில வந்து ஜெயிச்சாங்க. அதே போல செமிஃபைனல் அவங்களால மறக்கவே முடியாத அளவுக்கு 1 ballக்கு 6. இன்னைக்கு டேவோட சூப்பர் பர்ஃபார்மர் எல்லாருமே சேர்ந்து அதே போல ஃபைனல்லே வந்து ஒரு கிக்கான ஒரு ஃபைனலா இருந்தது. ஸோ ஓவரால் எல்லா மேட்சஸுமே சூப்பர் பர்ஃபார்மன்ஸ். ஸோ ஒன்ஸ் அகைன் தே ப்ரூவ் கிரேட்டஸ்ட் டீம் ஆஃப் சென்னை. இந்த டிராஃபியை லிஸ்ட் பண்றதுக்கு தகுதியான அணி ட்ரீம் 11. ஒன்ஸ் அகைன் டீம் சீரம் காலேஜ் டோர்னமெண்ட்ல டாமினேஷன் தொடர்ந்து ட்ரீம் 11 அப்படின்ற ஒரு பெயர் இல்லாம டோர்னமெண்ட் முடியவே இல்லை. 5வது தடவை வந்து டோர்னமெண்ட்ல லிஸ்டுக்குள்ள வராங்க. ஆல் தி பெஸ்ட் பாய்ஸ். ட்ரீம் பிக் ட்ரீம் 11. இப்போ வந்து கொஞ்சம் அப்படியே சவுண்ட் குத்தி நல்லா இருக்கும். உங்களுக்காக நான் டைலாக்லாம் பேசுறேன், கொஞ்சம் கத்துனீங்கன்னா நல்லா இருக்கும். ட்ரீம் பிக் ட்ரீம் 11. ட்ரீம் 11 வந்து மொபைல் ஆடாதீங்க, கிரவுண்ட்ல வந்து ஆடுங்க, கிரிக்கெட்டா விளையாடுங்க, அதுக்குள்ள போயிடாதீங்க. Very happy boys, and once again team Dream 11க்கு congratulations. Thank you so much each and everyone. இந்த டோர்னமெண்ட்ல சப்போர்ட் கொடுத்த அனைவருக்குமே நன்றி. அடுத்த ஒரு நல்ல டோர்னமெண்ட்ல பார்க்கலாம், அப்கமிங் டோர்னமெண்ட்ல பார்க்கலாம். See you boys. இது ஒரு முக்கியமான ஒரு மொமெண்ட். இது இவர் வந்து 2 நாளா பேசிட்டு இருந்தாரு. தொண்டை வலிக்குமா வலிக்காதான்னு தெரியாது, பட் இருந்தாலும் நமக்காக பேசுறாரு. முத்து இவர் இல்லைன்னா நமக்கு எதுவுமே இல்லை. இவர் நம்ம வீட்டு சொத்து. கமெண்ட்ரி பாக்ஸ் முத்து அவர்களுக்கு நம்ம சீரும் காளைகளுக்காக ஒரு மொமெண்டம். ஓகே, தேங்க்யூ சார். சார் லட்சுமி பேபி சார், ஜாகிர் ஹுசைன் சார், ரொம்ப ரொம்ப நன்றி சார். ரொம்ப நன்றி சார். மணி சார் ரொம்ப நன்றி சார். எல்லாருக்கும் ஒரு வாழ்த்து சார். ரோஷன் சார் ரொம்ப நன்றி சார். Guys, our last announcement. Thank you so much to each and everyone. வந்த பிளேயர்ஸ்க்கு, விளையாடுறவங்களுக்கு, ஸ்பான்சர் பண்ணவங்களுக்கு அனைவருக்குமே சப்போர்ட் பண்ணவங்க. யாராவது விஷயத்தை மறந்துருந்தோம், யாராவது பேரை சொல்லாம விட்டுட்டோம் அப்படின்னாலுமே கோச்சிக்காதீங்க. தேங்க்ஸ் டு ஆல் ஈச் அண்ட் எவ்ரி ஒன். எல்லாருக்குமே நன்றி. அடுத்த வருஷம் பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச். பாருங்கண்ணா.